வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. போன வாரம் சோழ ரவையில் ஒரு வெஜிடபிள் புலவு செஞ்சுருந்தோம். கோழி முந்திரி வறுவல் செஞ்சுருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக திணை அரிசி வச்சு திணை சாம்பார் சாதம், திணை அரிசியில் ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அந்த திணை சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். திணை அரிசி ஒரு அழாக்கு, தோரம்பருப்பு அரை அழாக்கு, தக்காளி பழம் 2 கை, பூண்டு 4 பல்லு, பட்டை 2 நம்பர், பச்சை மிளகா 2 நம்பர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, காஞ்ச மிளகா 2 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 4 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, பிரிஞ்சி இலை 2 நம்பர். திணை சாம்பார் சாதம். திணை, வரகு, குதிரைவாலி, சாமை, இந்த 4மே குறுந்தானியங்கள், நார் சத்து அதிகம் உள்ள குறுந்தானியங்கள். சுகர் பேஷண்ட்டுக்கு உகந்த ஒரு உணவு. இந்த திணையில் சாம்பார் சாதம் செய்யும்போது நம்ம பிசிபேலாபாத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம சாம்பார் பொடி போடலை. சாம்பார் பொடி போட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதம் செய்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், திணையை ஊற வச்சுருக்கோம், துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கோம். ஒரு அழாக்கு திணை அரிசி அப்படின்னா அரை அழாக்கு துவரம்பருப்பு. திணை அரிசி போடுறோம், துவரம்பருப்பு போட்டுருவோம் குக்கரில். 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், அந்த 2 பச்சை மிளகாயம் போட்டு 4 பல்லு பூண்டையும் போட்டு பட்டை பிரிஞ்சி இலையும் போட்டுடுறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூளும் போட்டுட்டு ஆக்சுவலாக தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த 1.5 அழாக்குக்கு, ஒரு அழாக்கு திணை அரிசி, அரை அழாக்கு துவரம்பருப்புக்கு 5 அழாக்கு தண்ணி விட்டுறோம். 5 விசில், 5 நிமிஷம் சிம்மில் விடுறோம். குழச்சிட்றோம். தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, சீரகம் போட்டு தாளித்து அந்த சாம்பார் சாதத்தில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். சூடாக இந்த திணை அரிசி சாம்பார் சாதமும் நல்ல உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், பாவக்காய் வறுவலோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி நல்லா வஞ்சர மீனில் வறுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கிழங்கா மீனும் மத்தி மீனும் வறுத்து சாப்பிடும்போது இந்த சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அந்த திணை அரிசி சாம்பார் சாதத்தை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ திணை அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம். இந்த தண்ணி இருத்துறேன். திணை அரிசி போட்டுறேன். அதே மாதிரி துவரம்பருப்பு ஊற வச்சுக்கோம். திணை அரிசி, பருப்பு, துவரம்பருப்பு, ரெண்டு கை தக்காளி பழம், பச்சை மிளகாய் 2 கை வெங்காயம், மிளகாத்தூள், தனியாத்தூள், இப்பயே மசாலா போட்டுரும், மஞ்சத்தூள், பிரிஞ்சி இலை, பட்டை. இப்போது தண்ணி இதுக்கு 1.5 அழாக்கு அப்படின்னா நான் சொன்னேன் 5 அழாக்கு தண்ணி விடணும். ஒரு கிண்டிக்கலாம். 4 பல்லு பூண்டையும் போடணும். திருப்பி சொல்கிறேன். திணை அரிசி 1 அழாக்கு, அரை அழாக்கு துவரம்பருப்பு, 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, தண்ணி.
1.5 அழாக்கு மொத்தத்தில் 1 அழாக்கு தனி அரிசி, 1/2 அழாக்கு துவரம்பருப்புக்கு 5 அழாக்கு தண்ணி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இந்த குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது கூடயே பிரிஞ்சி இலையும் பட்டையும் போட்டிருக்கோம். அது வாசனை நல்லாயிருக்கும். இப்போது குக்கர் மூடிட்டோம். 5 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அழகாக வெந்துடும். நல்லா குழச்சிட்டு குழஞ்ச மாதிரி அதை மத்தில் கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், முந்திரி பருப்பு தாளித்து அதில் கொட்டிங்கன்னா அருமையான திணை அரிசி சாம்பார் சாதம். திணை அரிசின்னு சொல்லும்போது திணை மாவில் திணையை வந்து நல்லா மாவு பண்ணிவிட்டு அதில் லட்டு பண்ணலாம். திணையில் வெரைட்டி ரைஸ் பண்ணலாம். திணையில் புளி சாதம் பண்ணலாம், தயிர் சாதம் பண்ணலாம், எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணலாம், தேங்காய் சாதம் பண்ணலாம். திணையிலையும் திணை கஞ்சியும் சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல அருமையான சப்ஸ்டியூட் ஃபார் ரைஸுக்கும் கோதுமைக்கும் சப்ஸ்டியூட்டு திணை, சாமை, வரகு, குதிரைவாலி. இந்த 4 குறுந்தானியங்களை நீங்கள் ஏதாவது ஒன்று டெய்லி சாப்பிட்டு வந்தால் கூட இது வெரி ஹெல்த்தி. ஏன்னா அதில் வந்து டோட்டலாக ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் எஸ்பெஷலி இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு. இது ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய நெசசிட்டியாக இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அதிகமான சக்தி இது உள்ள இருக்குது. இது நம்ம கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப, அதாவது அந்த என்ன சொன்னீங்க, மாவு சத்து கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்றது கம்மியாக இருக்குது இதில். அதனால் வந்து தைரியமாக சாப்பிட்லாம். இந்த திணை துவரம்பருப்பு வெந்து சாம்பார் சாதமாக ஆரம்பம். வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவை நிகழ்ச்சிக்கு. திணை அரிசி சாம்பார் சாதம். திணையை நல்லா கழுவி ஊற வச்சிட்டோம். துவரம்பருப்பை கழுவி ஊற வச்சுருக்கோம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு 1 அழாக்கு திணை அரிசி, 1/2 அழாக்கு துவரம்பருப்பு, 2 கை வெங்காயம், 2 கை தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, 4 பல்லு பூண்டு போட்டு 1.5 அழாக்குக்கு 5 அழாக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அதை வேக வச்சிட்டோம். திணை அரிசி இந்த இப்போது இந்த திணை அரிசி சாம்பார் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா குழச்சிக்கணும். நல்லா குழச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் காய்கறி சேர்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் வதக்கி இதில் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஓரமாக வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், முந்திரி பருப்பு தாளித்து இந்த சாம்பார் சாதத்தில் கொட்டிடுவோம். நான் சொன்ன திணை அரிசியில் நிறைய வெரைட்டி செய்யலாம். அதே மாதிரி குதிரைவாலி, சாமை, வரகு இந்த 3துலேயும் வந்து வெரைட்டி ரைஸ் நிறைய செய்யலாம். இட்லி சுடலாம், தோசை சுடலாம், உப்புருடை செய்யலாம். அதே மாதிரி திணை அரிசியில் நான் சொன்னேன் அந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திணை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு என்ன சொன்ன குறுந்தானியம். இப்போது சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம், முந்திரி பருப்பு,
இது கொஞ்சம் பொரிய விடலாம். தாளிப்புக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிருக்கோம். கடைசியாக கருவேப்பிலை போட போகிறோம். நம்ம பட்டை லவங்கம் பட்டை பிரிஞ்சி இலை சாம்பார் சாதத்தை போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சாதாரணமாக கர்நாடகா பிசிபெல்லாம் பார்த்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்டை சேர்ப்பாங்க, பொடி பண்ணி போடுவாங்க. நம்ம அப்படியே பட்டையும் பிரிஞ்சி இலையும் சேர்த்துருக்கோம், வாசனையாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பு வச்சுட்டு தாளிப்பை கொட்டிட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான தினை அரிசி சாம்பார் சாதம். தினை அரிசி, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி பழம், பட்டை, பிரிஞ்சி இலை, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், பூண்டு, உப்பு, தண்ணி. 1.5க்கு அது அழகாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா பட்டு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து தாளிப்பு போட்டுட்டோம். நீங்கள் இந்த சாம்பார் சாதத்தை வெறுமனே சாப்பிட்டாலும் சரி, கூட ஒரு முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு அவர்களோட சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஐட்டம் நம்ம செய்ய போகிறது தக்காளி முட்டை பொரியல். அந்த தக்காளி முட்டை பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். தக்காளி முட்டை பொரியலுக்கு முட்டை 4, தக்காளி பழம் 2 கை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 3 நம்பர், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், புதினா 1 கை, எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. கொஞ்சம் புது விதமாக தக்காளி முட்டை பொரியல் எப்படி செய்யணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றுறோம், புதினா கருவேப்பிலை தாளிக்கிறோம், தக்காளி பழத்தை பிழிஞ்சா மாதிரி போகிறோம், நல்லா வதக்கிறோம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிறோம், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் மாதிரி பண்ணிடுறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூண மாதிரி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே அட்டகாசமாக இருக்கும். 1. 2வது, இந்த சாம்பார் சாதம் ரச சாதத்தோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். பருப்பு கீரை கடைஞ்சி சாப்பிட்டிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ அந்த தக்காளி முட்டை பொரியலை இப்போ எப்படி செய்ய நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கருவேப்பிலை, அதே மாதிரி புதினா 1 கை. இப்போது நான் சொன்ன தக்காளி பழத்தை புழிஞ்ச மாதிரி போடலாங்க. இது முதல்ல நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி பழம் சுருண்டு வரணும், அதாவது நல்லா மேஷ் ஆகணும். இந்த சுருண்டு வரணும் அப்படின்னா மேஷ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் பச்சை மிளகா, பொடியான இருக்கிற பச்சை மிளகாவை போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதினா வாசனை சாதாரணமாக நம்ம முட்டை பொரியல் பண்ணும்போது ஒரு மாதிரி நீச்சி வாடாது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு போட்டு முட்டையை நல்லா அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை நீச்சி வாட போயிடும். பட் நம்ம செய்கிறதுல வந்து நீச்சி வாட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி புதினாவை தழைச்சிருக்கோம், கூட வந்து இந்த மசாலாலாம் போடுறதால இந்த முட்டை வந்து நீச்சி வாசனை அடிக்காது. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது இதில்
மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் தாளிச்சிடும். போட்டு நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே தொக்கு மாதிரி வரட்டும். உப்பு போட்டுடலாம். நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வரணும்னா நல்லா தொக்கு மாதிரி வரணும். அது தொக்கு மாதிரி வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசுவை நிகழ்ச்சிக்கு. தக்காளி முட்டை பொரியல். எண்ணெய் ஊற்றுறோம். கருவேப்பிலை புதினாவை தாளித்தோம். தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டு வதக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல கேப் கொடுக்கணும். முட்டை போடுறதுக்கு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போது 4 முட்டை, இப்போ இந்த முட்டை பொரியல் மாதிரி வரணும். இதை முள்ளமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஒரு மாதிரி உதிரியாக வரும். இது வாசனை நல்லாயிருக்கும். நான் சொன்ன சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தீயை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது அந்த திரிஞ்ச மாதிரி வருது பாருங்கள். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டோம். இந்த ஈரப்பதம் போகணும். இப்போது அந்த மிளகுத்தூள் தோண மாதிரி போட்டுக்கோங்க. அந்த 2 டீஸ்பூன் மிளகுத்தூளை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அருமையான தக்காளி முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உதிரியாக வரணும். அந்த அடுப்பில் கொஞ்சம் நேரம் வைக்கும்போது அது தண்ணி இழுத்துக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். ஃபைனலாக ஒரு ட்ரிக்கு, ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய். அட்டகாசமான தக்காளி முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி பார்த்துருவோம். எண்ணெய் ஊற்றினோம், கருவேப்பிலை, புதினா தாளித்தோம், தக்காளி பிழிஞ்ச மாதிரி போட்டோம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். உப்பு போட்டோம். நல்லா உதிரியாக வந்த பிறகு மிளகுத்தூள் பொடியாக ஒன்றும் பாதிமாக மிக்சியில் போட்டிருந்தோம். அந்த மிளகுத்தூளையும் போட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த முட்டை பொரியல் சாதத்தை போட்டு பசங்க சாப்பிடும்போதும் சரி, சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி உருட்டி சாப்பிடும்போதும் சரி, அதே மாதிரி பரோட்டாவோட சாப்பிடும்போதும் சரி, சாம்பார் சாதம், கீரை சாதத்தோடு சாப்பிடும் போதும், எலுமிச்சம்பழம் ரசத்தோடு சாப்பிடும் போதும் கலக்கலாக இருக்கும். முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
2 டிஷ் நம்ம பண்ணோம். திணை சாம்பார் சாதம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஊற வச்ச திணை அரிசி, துவரம்பருப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு, பச்சை மிளகாய். அந்த 1.5 அழாக்கு 5 அழாக்கு தண்ணி விட்டு வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிட்டோம். அருமையான திணை அரிசி சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், மீன் வறுவல் எது தொட்டு சாப்பிட்டாலும் கலக்கலாக இருக்கும். அதே மாதிரி சுட்ட அப்பளம் வத்தலோட அருமையாக இருக்கும். 2வது நம்ம தக்காளி முட்டை பொரியல் செஞ்சோம். கொஞ்சம் புதுசாக செஞ்சோம். தாளிக்கிறதுக்கு புதினா, கருவேப்பிலை தாளித்தோம். தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு சுருண்டு வரணும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றணும். நல்லா பொரியல் மாதிரி செஞ்சுட்டு கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் தோணும். அருமையான தக்காளி முட்டை பொரியல் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 டிஷ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறவங்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.